ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலேயும் கூட இன்றைய வேத வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அவருடைய 10ஆம் அதிகாரம் அவருடைய 45 52 வசனம். இயேசுவும் அவருடைய சீசர்களும் ஒரு நாள் எரிகோ என்ற பட்டணத்துக்கு அவங்க போயிட்டு திரும்ப வரும் பொழுது அங்கு ஒரு குருடரை என்ன செய்தாங்க, பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அப்பொழுது அவன் குருடர் அவனுடைய காதில கேட்கப்படுகிறது, இயேசு இந்த வழியில வந்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டோன்னே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா இன்றைக்கு நான் இந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும், என்னுடைய இருள் இந்த நாளில விலகப் போகிறது என்று சொல்லி அவனுக்குள்ள உள்ளத்தில் எழுந்து அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு என்று சொல்லி அவன் கூப்பிடுகிறான். அப்படி கூப்பிட போகும் பொழுது பக்கத்தில் இருக்கிற இயேசு சுற்றி இருக்கிற சீசர் எல்லாரும் நினைச்சுதான், சும்மா இரு, அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி அவன் அதட்டுறாங்க. அவன் முன்னிலும் அதிகமாக அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஏன்னா இந்த வாய்ப்புகளை நான் விட்டுட்டோம் அப்படின்னா இயேசு அந்த இடத்தை விட்டு அவர் என்ன செய்வார், கடந்து போய் விடுவார். என்னுடைய பார்வை என்ன செய்தார், என்னுடைய இருள், என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படியே இந்த இடத்துல நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறது என்னுடைய வேலை அல்ல, நான் இதை விட்டு நான் எழுந்திருக்க வேண்டும் சொல்லி அவனுக்குள்ள அந்த எண்ணம். இயேசு பாருங்க அந்த இடத்துல நின்று அவனை பார்க்கிறாரு. அவனை பார்த்து அவனை என்ன செய்தார்னா அவனோடு பேசணும், அவனோட பழகணும்னு சொல்லி இயேசு அந்த இடத்துல விரும்புகிறார். இன்றைய நாளோட கூட இதை கேட்டுக்கொடுக்கிற அன்பு சகோதரர், தேவன் நம்மளை பார்த்து அவர் நம்மளோடு கூட பழகணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அன்றைக்கு பாருங்க அந்த குருடனுடைய பேர் பர்த்திலமே என்று சொல்லி, ஏன்னா இயேசு அந்த இடத்துல அவனை விசாரிக்கிறார், அவனோடு பேசிக்கிறார், அவனோட பழகுறாரு. பழகி அவனோட பேரு எல்லாத்தையும் கேட்கிறார். எப்ப நான் உனக்கு என்ன செய்யணும்? அவன் சொல்கிறான், எனக்கு பொருள், எனக்கு அது வேணும், இது வேணும், எதுவுமே சொல்லல, நான் பார்வை அடையும். அவனுடைய வாழ்க்கையில அவன் நினைத்து கொண்டு இருந்தது என்ன அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய இருளாகிய ஒளியாகிய இயேசு என்னுடைய வாழ்க்கையில வரும் பொழுது என்னுடைய இருள் விலகும், என்னுடைய கட்டுகள் எல்லாமே என்ன செய்யும், விலகி நான் முதலாவது என்ன செய்யும், நான் இயேசுவை நான் பார்ப்பேன். நான் அந்த இயேசுவை பார்க்கப்படும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஒளியாகிய இயேசு பார்க்கப்படும் பொழுது என்னுடைய இருள் எல்லாமே போகும் பொழுது நான் இந்த பூமியில நான் அந்த எல்லாவற்றையும் என்ன செய்வேன், காண்பேன்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். உடனே இயேசு சொல்றாரு, உன்னுடைய விசுவாசத்தின்படி நீ பார்வையாடு. அவர் சொல்றதுன்னா இயேசு அந்த இடத்துல நினைச்சாருன்னா அந்த பத்திரமை குருடனுக்கு பார்வையை கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதர நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் இதே போல நம்முடைய வாழ்க்கையில தேவன் இந்த இடத்துல அவர் உங்களுடைய நோக்கி அவர் கொடுக்கிறார், உங்களுக்கு என்ன வேணும்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியங்கள், எதிர்பார்க்கிற அநேக நாட்கள் நாம் யோசித்து கொண்டு இருக்கிற காரியங்களுக்கு தேவன் இந்த நாட்களில் ஒரு முடிவு வைத்திருக்கிறார். அவர் உங்களோட நோக்கி ஆண்டவர் கூப்பிட, மகனே மகளே, நான் உனக்கு என்ன செய்வேன்? அன்றைக்கு பத்திரமை குருடரை பார்த்து கேட்ட கொஸ்டின் தான் இன்றைக்கு காலை வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் சொன்னான், நான் பார்வையடைய வேண்டும். அவனுடைய தேவைகள் அன்னைக்கு நான் பார்வையடைய வேண்டும்.